பின்வரும் வட்டங்களுக்கு மையத்தையும் ஆரத்தையும் காண்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் முதல்ல 4 சப்டிவிஷன் இருக்குது. 11வது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கா. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏவோட வேல்யூ என்னது ஒய், பியோட வேல்யூ என்னது 2 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 2 4 ஒய் ஈக்குவல் டு 0. சரிங்களா. மையம் மற்றும் ஆரம் காண்க. ஃபஸ்ட்டு மையம். மையம்னு தெரிஞ்சுக்கங்க. மைனஸ் ஜி மைனஸ் எஃப், மைனஸ் ஜி பை 2 மைனஸ் எஃப் பை 2, மைனஸ் ஜி பை 2 மைனஸ் எஃப் பை 2. இதுதான் மையம்னு சொல்லுவோம். கவனிங்க. ஆரத்துக்கான ஃபார்முலா ஆரம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. சரிங்க, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. முதல்ல ஜி எங்கே இருக்கும் சார்? ஜி வந்து எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை 2ஆல் வகுத்துருங்க. அங்கே என்ன குறி இருக்கோ அந்த குறியை மாற்றிடுங்க. இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸ் இல்லை. அப்போ ஜி ஈக்குவல் டு தர்ஃபோர் ஆன்சர் இது 0. ஏன்னா இதில் எக்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு எஃப். எஃப் என்ன பண்ணணும்? ஒய்க்கு பக்கத்தில் இருக்கும். ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 4. அதால் வைக்கணும், 2ஆல் வைக்கணும். அங்கே என்ன குறி இருக்குது? இங்கே பாருங்கள், ஒய்க்கு பக்கத்தில் இருக்குது தான் எஃப். அப்போ அது என்ன இருக்குது? 4 இருக்குது. அதை 2ஆல் வைக்கணும். இங்கே என்ன குறி இருக்குது? ப்ளஸ். அப்போ நீங்கள் மைனஸ் போடுங்க. 2 2 2 2 4. தேர்ஃபோர் மையம் ஈக்குவல் டு 0, -2. ஏன்னா 2 2, அப்போ -2 வரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆரம் பாருங்கள். நீங்கள் கண்டுபிடிச்ச ஜிஎஃப். சார் சீனா என்ன சார்? சீனா நமக்கு இதில் மாறிலி, அதாவது எக்ஸ்ஒய் செட் இல்லாமல் ஒரு கான்ஸ்டன்ட் மதிப்பு தான் சின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் மதிப்பு மாறிலி. அப்போ இதில் என்னது? சி என்பது 4. சரிங்களா. இது ஜி, இது எஃப். மையம் வந்து ஜி எஃப். அப்போ சி என்ன சார்? சி கொண்டு இதோட பாருங்கள், சமன்பாட்டில் என்ன இருக்குது? 4. இதுதான் சியோட மதிப்பு. இப்போ பாருங்கள், மையம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0, -2. இப்போ ஆரத்துக்கான ஃபார்முலா அதே இருக்குது பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர், 0 ஸ்கொயர் பண்ணுங்கள், ப்ளஸ் எஃப் ஸ்கொயர். எஃப்னாது -2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சியோட மதிப்பு என்னது? இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே 4 இருக்குது. அப்போ -4. சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்தால் டேரெக்டாக என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அடுத்து 4 - 4 ஆன்சர் என்னது? 0. அப்போ 0. தேர்ஃபோர் ஃபைனல் மையம் 0, -2. ஆரம் 0. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? அதே மாடல் தான். கவனிங்க. மையம் மற்றும் ஆரம் காண்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் சி ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. சரி. மையம் ஜிக்கு எஃப்னு சொன்னால் மையம் என்னது? -g/2, -f/2. சரிங்க. எக்ஸுக்கு பக்கத்தில் தான் நான் என்ன சொன்னேன்? ஜி. என்ன இருக்குது? ஆர் இருக்குது. இங்கே என்ன குறி இருக்குது? ப்ளஸ் குறி. அப்போ மைனஸ் குறியாக போடுங்க. எதால் வைக்கணும்? 2ஆல் வகுத்துருங்க. மைனஸ் எஃப்னு என்னது? இங்கே என்ன இருக்குது? 4. இங்கே என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி. அப்போனா என்ன பண்ண? ஆப்போசிட்டாக போட்டுருங்க. ப்ளஸ் குறி டிவைட் பை என்னது? 2. இதை வகுத்துருங்க. 2 2 2 2 2 2 4. அப்போ ஆன்சர் -3, 2. இந்த ஃபார்முலா கூட எழுத தேவையில்ல, தெரிஞ்சுக்க தான் எழுதுறேன். அதாவது ஜினா எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும், ஜினா எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும், எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போ அதை 2ஆல் வைக்கணும், குறியை மாற்றணும். எஃப்னா ஒய்க்கு பக்கத்தில் இருக்கணும், அதை 2ஆல் வைக்கணும், குறியை மாற்றணும். அதுதான் மையம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆரம். ஆரம்னா ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ்
எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, ஜி ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. சின்னானது நம்மளுக்கு மாறிலின்னு சொன்னேன். அப்போ சியோட மதிப்பு எவ்வளோ? சி ஈக்குவல் டு 4. அப்போ ஜி தெரியும், எஃப் தெரியும், சி தெரியும். நான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்போட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சியோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது? +4. அப்போ அங்கே என்ன குறி இருக்குது? நம்மளுக்கு ஃபார்முலா மைனஸ். அப்போ -4 போட்டுருங்க. இந்த எஃப் ஃபைனல் ஆன்சர் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் +4. இங்கே என்ன இருக்குது? -4. இங்கே என்ன இருக்குது? ரூட்டு. +4 -4 கேன்சல். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணுங்கள்? √9. 9 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 3. இதுதான் ஆரம்.